சதியால் காவேரி ரொம்ப குழம்பி போகிறாங்க. அவர் நம்மளை விட்டுருவார், அவ்வளோதான், நம்மளை டைவர்ஸ் பண்ணிவிடுவார், நம்மளோட டைமிங் வந்துட்டோன்னே அந்த அக்ரிமெண்ட்டை வந்து காட்டிட்டு டைவர்ஸ் பண்ண போகிறாரு, வெண்ணிலா கூட தான் வாழ போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க. இதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போகிறாங்க நம்ம காவேரி. இதை நம்ம வீட்டில் எப்படி சொல்ல போகிறோம், எல்லாக்கிட்டையும் என்ன வந்து பேச போகிறோம், ஒன்றுமே புரியலையே, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு தாங்க முடியாமல் வந்து அழறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே தலைமையில் கையில் வச்சு உட்காந்துருக்க காவேரி கிட்ட வந்து தாத்தா மேலே வந்து தலையில் கை வைக்கிறாரு. என்னாச்சுமா அப்படின்னு. தாத்தா அது வந்து உண்மையை சொல்லு காவேரி, நீ என்னை தாத்தாவாக நினைக்கிறல, அப்போ உண்மையை சொல்லி தான் அவனை உன் முகத்தை பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிடுவேன், சொல்லுமா அப்படின்னோடனே. இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்றாங்க. பயமாக இருக்கா, என்ன காவேரி சொல்கிற அப்படின்னோடனே. இல்லை தாத்தா அவர் என்னை விட்டுருவாருன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் வெண்ணிலா வந்தோன்னு ரொம்ப மாறிட்டார் தாத்தா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா. இந்த பயம் உனக்கு வரக்கூடாது காவேரி, விஜய் அப்படிப்பட்டவன் இல்லைம்மா, உன்னை விட மாட்டாமா தாத்தா, நீங்கள் எனக்கு ஆறுதலுக்காக தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது தாத்தா, ஆனால் அவர் என்னை விட்டுருவாருன்னு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, அவர் முன்ன மாதிரி இல்லை, உங்களுக்கே தெரியும்ல தாத்தா, வெண்ணிலா வரதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படிலாம் பேசுவார், எப்படிலாம் சிரிப்பார், எப்படிலாம் கமெண்ட் பண்ணுவார், நானும் அவரும் வந்து எவ்வளோ பேசிப்போம், இப்போல்லாம் நாங்கள் பேசுறதே இல்லை தாத்தா, ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை, ஏதாவது பேசணுன்னா கூட 1-2 வார்த்தையோடு முடிச்சிடுறாரு, எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, என்னால் முடியல தாத்தா, கொஞ்சம் கொஞ்சமாக என் நிதானத்தை இழந்துடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னோடனே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காவேரி, நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, விஜய் வந்து உன்கிட்ட கண்டிப்பாக வந்து பேசுவான், நீயும் விஜய் நல்லபடி வாழ்வீங்க அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க.